எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஹோண்டாவில் CB500X அப்படிங்கக்கூடிய ஒரு வண்டி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேரலல் ட்வின் மோட்டாரோட இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இது அதாவது பேரலல் ட்வின் இன்ஜின் 47.5 HP அளவுக்கு மேக்ஸிமம் பவர் 8500 RPMலையும் 43.2 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு பீக் டார்க் வந்து 6500 RPMலையும் வந்து வெளியிடும். ஸோ இந்த பர்டிகுலர் வண்டியினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருகிராமில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 6,87,386 ரூபா. ஸோ இதனுடைய கலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் பிளிக்ஸ் ரெட்டு, அதுக்கப்புறம் மேட் கவுன் பவுடர் பிளாக்கு, மெட்டாலிக் கலர் ஸ்கீம்ஸ்லாம் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சரர் டூரர் மாடலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பேசிக் டிசைன் வந்து ஆப்பிரிக்கா ட்வின் அப்படிங்கக்கூடிய வண்டியில இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்டிருக்குன்னு கம்பெனி தரப்புல சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த வண்டியிலையும் வந்து ஃபுல் எல்இடி லைட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் லேம்பு, கிளியர் லென்ஸ்ல இருக்கக்கூடிய மாதிரியான டெயில் லேம்பு, இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாமே எல்இடி தான். ஸோ டைமண்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் டியூப் சேசிஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி 4 மவுண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 181 mm. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 41 mm இருக்கக்கூடிய டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பின்பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலில் டாலாக இருக்கக்கூடிய மாதிரியான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டில் இருக்கிற மாதிரியான மல்டி ஸ்போக் கேஸ்ட் அலுமினியம் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 19 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கும் 17 இன்ச்சு வந்து ரியருக்கும் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இஎஸ்எஸ் அப்படிங்கக்கூடிய டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் ஹோண்டா இக்னிஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய சிஸ்டம்ஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய சீட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 830 mm. ஸோ இதில் ஒரு நெகட்டிவ் டிஸ்பிளே, அதாவது எல்சிடி மீட்டர் டிஸ்பிளே இருக்குது. அதுலேயே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்ணுறாங்க, ஏபிஎஸ் இண்டிகேட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற வண்டிகள் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேஷன்ஸும் இதுலேயும் இருக்குது. அண்டு பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 310 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் 240 mm ரியர் பெட்டல் டிஸ்க்கும் பயன்படுத்தியிருக்காங்க. டியூயல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம்னுடைய 390 அட்வென்ச்சர், கவாஸ்கி வர்சஸ் 650 வண்டி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து போட்டி போடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வழியாக பார்க்குறப்ப, கஸ்டமர்ஸ் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப இதனுடைய ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் வந்து 8 வால்வ் லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் வச்சு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் படியே. ஸோ இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இடம் பிடிக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.